ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். சிவகங்கை மாவட்டம் முத்தலூர் கிராமத்தில் அடிப்படை வசதிகள் மற்றும் வீட்டுமனை பட்டா வழங்க கோரி கிராம மக்கள் தங்களது வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றி போராட்டத்தில் ஈடுபட்டனர். சிவகங்கை மாவட்டம் பில்லூர் ஊராட்சிக்குட்பட்ட முத்தலூர் கிராமத்தில் வசிக்கும் 60க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் அடிப்படை வசதிகள் மற்றும் முறையான வீட்டுமனை பட்டா வழங்க கோரி வீடுகளில் கருப்பு கொடி கட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு திட்டங்களை தங்களது கிராமத்தில் முழுமையாக செயல்படுத்தி பட்டா இல்லாத அனைத்து குடும்பங்களுக்கும் பட்டா வழங்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ள கிராம மக்கள் இந்த கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றாவிட்டால் ரேஷன் மற்றும் ஆதார் அட்டைகளை அதிகாரிகளிடம் ஒப்படைத்துவிட்டு கிராமத்தை காலி செய்து வெளியேறப் போவதாக எச்சரிக்கை விடுத்துள்ளனர். முத்தலூர் முரசடி கிராமத்தில் 60 குடியிருப்பு இருக்கான். இதில் ஒரு 5 குடியிருப்புக்கு தான் பட்டா இருக்குது. மிச்சம் 55 குடியிருப்பு பட்டா கிடையாது. எங்களுக்கு அடிப்படை வசதி எதுவுமே கிடையாது. நாங்கள் கருப்பு கொடி கட்டி நாங்கள் போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கோம். இந்த வீடு புதுசாக கட்டி வரவங்களுக்கு வீட்டு ரசீது போட்டு தரமாட்டுறாங்க. அதுக்கு ஏற்பாடு பண்ணணும். 2வது குடி தண்ணி வசதி இல்லை, ரோடு வசதி இல்லை. குடி தண்ணி எடுக்கிறா இருந்தாலும் நாங்கள் 2 கிலோமீட்டர் வந்து உப்பாவில் போய் தண்ணி எடுக்க வேண்டியிருக்கு. ஒரு கூட 25 ரூபா போட்டு வாங்கிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் அதை முயற்சி பண்ணி ஏற்பாடு பண்ணி கொடுங்க. நீ அதுக்கு மேலே அதை பண்ணியிருந்தால் நாங்கள் ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, ஓட்டு ஐடி எல்லாம் கொண்டு வந்து கலெக்டர் ஆஃபீஸ் நாங்கள் சப்மிட் பண்ணிவிட்டு நாங்கள் ஊரோடு வெளியேறிடுவோம். நாங்கள் முத்தலூர் முறைச்சி விட்டு ஒரு 2 ஊர் ஜாயிண்டாக ஒரே ஊராக இருக்குது. இதில் 60 குடியிருப்பு இருக்குது. ஆனால் 6 தலைமுறையாக இருந்து பட்டா கேட்டால் எந்த ஒரு முயற்சி பண்ணியும் பட்டா வழங்கவே இல்லை. நாங்கள் புதுசாக வீடு கட்டி போய் எங்களுக்கு கரண்ட் வேணும்னு சொன்னால் வீட்டு ரசீது கொடுக்குறாங்க. வீட்டு ரசீது புறம்போக்காருக்கு வீட்டுக்கு நாங்கள் ரசீது போட மாட்டோம்னு சொல்கிறாங்க. அந்த பட்டாவுக்கு நாங்கள் முயற்சி பண்ணி போகிறோம். யூனியன் ஆஃபீஸர், கலெக்டர் ஆஃபீஸர் ரிப்போர்ட் கொடுத்து பார்த்தா எந்த ஒரு முயற்சியும் பண்ணலை. எங்களுக்கு தண்ணி வசதி இல்லை, பட்டா வசதி இல்லை. எங்கே போய் கரண்ட் இதுகளுக்கு எதுக்காக லோனுக்கு போனாலும் உங்களுக்கு வந்து பட்டா கொண்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ பட்டா எப்படி நாங்கள் கொண்டு வர்றது? இப்போ காலியாக கிடக்க இடத்துக்கு எங்களுக்கு ஏதாவது பண்ணானா தான் நாங்கள் வீடு கட்ட முடியும். வீட்டு லோன் கொடுத்தா தான் நாங்கள் லோன் வீடு கட்டி அதை கொண்டு காமிக்க முடியும். இதேபோல புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே அடிப்படை வசதிகள் கோரி பொதுமக்கள் ஊராட்சி அலுவலகம் முன்பு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாகாளியேந்தல் கிராமத்தில் வசிக்கும் மக்கள் முறையான குடிநீர் விநியோகம், சாலை வசதிகள் கோரி அதிகாரிகளிடம் பலமுறை மனு அளித்தும் பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தியும் நடவடிக்கை எடுக்கப்படாததால் அதிருப்தி அடைந்தனர். இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் ஆவுடையார்கோவில் ஊராட்சி ஒன்றிய அலுவலக வளாகத்தில் காத்திருக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். உரிய தீர்வு எட்டும் வரை போராட்டம் தொடரும் என அவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த இடமே, இந்த வட்டார வளர்ச்சி அலுவலகத்தோட ஒரு இடமே எந்த விதமான ஒரு அதிகாரிகளுமே இல்லாமல் எங்களுடைய கோரிக்கையெல்லாம் ரொம்ப துச்சமாக நினச்சி எல்லாருமே போயிட்டு இருக்காங்க. மக்களுடைய எந்த விதமான ஒரு கோரிக்கையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமையில் இங்கே உள்ள இந்த அதிகாரிகள் யாருமே இல்லை. இந்த மக்களுடைய குறைகளை கேட்டறியறே கூட இந்த ஆளுகின்ற ஒரு அரசில் இருக்கக்கூடியவங்க, இந்த அரசினுடைய உத்தரவுக்கு கட்டுப்படக்கூடிய அந்த பிடிஓ இன்னைய வரைக்கும் எங்களை சந்திக்கலை. எங்களுடைய கோரிக்கையை இந்த அரசினுடைய அதிகாரிகளும் நிறைவேற்றி தராத வரைக்கும் இந்த வட்டார வளர்ச்சி அலுவலகத்திலே உள்ளிருந்து இங்கே குடியிருக்கலாமேன்னு முடிவு பண்ணியிருக்கோம். கிணற்றுல தண்ணியே இல்லை. நான் எங்கே ஒரு இடமா ஒரு பைப்பாக திரிகிறேன். தண்ணியே என்னால் தூக்கவே முடியுதில்லை. எதுக்குமே தண்ணி வசதி இல்லாமல் ஒரு பைப்பாக நான் திரிகிறேன் தண்ணி தூக்குறதுக்கு. அந்த வசதியை எங்களுக்கு தேடி கொடுங்க. தண்ணி எங்களுக்கு குடி தண்ணி தான் போய் ஒரு பைப்பாக புத்திக்கிட்டு வரேன். ஒரு பைப்பில் வருதில்லை. 1 நாள் விட்டு வருது, 4 நாள் சென்று வருது, 5 நாள் சென்று வருது. ரிலீவ் அந்த தண்ணியை நான் வச்சுருந்து சமைச்சோன்னா வண்டு பிடிச்சி போயிடுது. அங்கே வந்து டிபார்ட்மெண்ட்லேருந்து திட்டுறா, இது எப்போ இதுக்குள்ள தண்ணியமா, இது எப்படி மாற்றி சமைக்கிறேன், நான் என்ன மேடம் செய்கிறது, தண்ணியே வருதில்லை, இந்த உள்ள தண்ணியை தான் நான் சமைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு நான் சொல்கிற மாதிரி இருக்குது. பைப்பும் அங்கே சரியாகவே போடலை. ஒரு 10 பைப் கூட நான் 66 வீடு இருக்குது, பைப்பு போடலை. தண்ணி இல்லை. நாங்கள் 3 நாள் விட்டு 4 நாள் விட்டு நாங்கள் ஊர் கடந்து ஊர் போயிட்டு தண்ணி விட்டு வரோம். ஏன்னா நாங்கள் தண்ணியே இல்லை சார். இல்லை பள்ளிக்கூடத்துக்கு கூட தண்ணி இல்லை சார். ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும்.